கோயம்புத்தூர்ல மனசை ரணமாக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்குங்க. அதாவது 8 வயசு ஒரு சிறுமி வந்து மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்க. அந்த குழந்தையுடைய உடல் உறுப்பு தானங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தையுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் ஒரு சிவப்பு நிற பெட்டியில போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அம்மா அப்பா கதறிக்கிட்டு அந்த பெட்டியை வந்து தொட்டு வணங்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கும்போது உண்மையாக மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கி போகுதுங்க. என்ன நடந்திருக்குன்னா, கோயம்புத்தூர்ல 78வது வார்டை சார்ந்த 8 வயது சிறுமி தான் வெண்பா அப்படிங்கிற அந்த குழந்தை கடந்த திங்கட்கிழமை என்ன பண்ணிருக்கா, குழந்தை எப்பயும் போல ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கரெக்டா அந்த குழந்தைக்கு வந்து வாந்தி மற்றும் மழக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, அரசு மருத்துவமனையில. அங்க பரிசோதிச்ச டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மேல் சிகிச்சைக்காக இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போன பிறகு அந்த குழந்தைக்கு வந்து ஹை பிபி ஆகியிருக்கு, இந்த மாதிரி மூளையில வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சர்ஜரி என்பது பண்ணப்பட்டிருக்கு மண்டையில. பட் டாக்டர்கள் எவ்வளவு போராடியும் அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து மூளைச்சாவு அடையுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து இந்த உடல் உறுப்பு தானங்கள் பற்றி எடுத்து பேசியிருக்காங்க. அந்த குழந்தையுடைய உடல் உறுப்புகளை வந்து தானம் கொடுப்பதற்கு குழந்தையுடைய கண்ணு, தோல், கல்லீரல் உடல் உறுப்புகள் எல்லாமே தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4 பேருக்கு அது வந்து யூஸ் ஆகிருக்கு. குழந்தைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த குழந்தையோட பூத உடலுக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா கதையை அணுகக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையுமே மனசெல்லாம் நொறுங்கி போகுதுங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.